அடுத்த ஆசனம் வந்து கோணாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமது உடல் உறுப்புகள் அத்தனையும் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். அதே மாதிரி இந்த ஆசனம் வந்து இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி வலிகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த ஆசனம் செய்யறதுனால ரொம்ப ஒரு ஹாப்பியாக புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஆசனம் செய்யறதுனால. இப்போ கோணாசனம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 முறை வந்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் மூச்சை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு செய்யணும். அது கோணாசனத்துக்கு முதல் படி இது. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். கையை வந்து இந்த மாதிரி வச்சு பின்னாடி பேக் சைட் கொண்டு போய் இந்த மாதிரி நல்லா கோர்த்துக்கணும். நல்லா கோர்த்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கணும். கண்ணை வந்து மூடி நேரில் வச்சுக்கணும். மூச்சை வந்து 3 முறை ரிலீஸ் பண்ணிட்டு 3வது முறை குனிக்குள்ள மூச்சு வந்து முழுமையாக நம்ம வயிற்றுலேருந்து முழுமையாக வெளியில் வந்துக்கணும். நல்லா குனிஞ்ச வாட்டி ஒரு 2 அல்லது 3 செகண்ட் அந்த மாதிரி அதே நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து 3 டைம்ஸ் செஞ்சுட்டு இப்போ வந்து கோணாசனம் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் கால் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும். காலை ரைட் காலை வந்து ஃபுல்லாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு உடம்பு முழுசாக ரைட் கால் பக்கம் திருப்பணும். நம்ம தலை புருவம் வந்து முழங்கால தொட்டா மாதிரி கொண்டுட்டு போகணும். கை ஃபுல்லாக மேலே நிமிரணும். அடுத்து வந்து லெஃப்ட் கால் ஃபுல்லாக திருப்பிக்கிறோம். லெஃப்ட் காலை உடம்பையும் ஃபுல்லாக திருப்பிக்கிறோம். மூச்சை வந்து மெதுவாக வெளியே விட்டுக்கிட்டே குனியணும். குனிக்குள்ள